திருநெல்வேலியில் உயிரிழந்த கோயில் யானை காந்திமதிக்கு மோட்சையாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் நேரலையில் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், கோயில் யானை காந்திமதிக்கு என்னென்ன பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் 56 ஆண்டுகளாக இந்த யானை இருக்கிறது. பல்வேறு பக்தர்களுக்கு இங்கு பூஜைக்காக வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி சிறப்பு செய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே யானை காந்திமதிக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான இந்த நெல்லையப்பர் கோவில் காந்திமதி என்ற யானை வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த யானை 1985ஆம் ஆண்டு நன்கொடையாளர்கள் மூலம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. யானைக்கு தற்பொழுது 56 வயது ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக யானை காந்திமதிக்கு மூட்டு வலி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதற்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வந்தது. 1 மாத காலமாக யானை காந்திமதி இயலாமல் நின்றவாறே தூங்கி அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் ஜனவரி 11 அதிகாலை யானை காந்திமதி படுத்து உறங்கியது. இதையடுத்து இன்று காலை மீண்டும் எழ முடியாமல் சிரமப்பட்டதால் உடனடியாக அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த யானைக்கு சிகிச்சைகளானது வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அவராக சோதித்து பார்க்கும் பொழுது யானை மருத்துவக் கல்லூரி மருத்துவர் சோதித்து பார்க்கும் பொழுது யானை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து யானை காந்திமதியை தற்பொழுது அதற்கான பூஜைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது புண்ணிய ஜல பூஜை, மோட்சயாக பூஜைகள் தற்பொழுது நடத்தப்பட்டு அதற்கு பக்தர்கள் அர்ச்சகர்களும் அதற்கு அஞ்சலி செலுத்தினர். அது மட்டும் இல்லாமல் தீர்த்தங்களும் தெளிக்கப்பட்டது. தற்பொழுது நெல்லையப்பர் கோவிலை பொறுத்த வரைக்கும் நடை மூடப்பட்டிருக்கிறது. பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை. தற்பொழுது இங்க நிறைய பக்தர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். காந்திமதி உயிரிழந்திருக்கு, நீங்க எப்படி? இங்குள்ள பக்தர்களை பார்க்கும் பொழுது பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் நின்று கொண்டிருக்கிறாங்க. தற்பொழுது யானை காந்திமதியை கிரேன்கள் மூலம் தூக்கி அருகில் உள்ள தாமரை குளத்தில் அதனை அடக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. பக்தர்கள் கண்ணீர் மல்க அழுகிற அந்த காட்சிகளை தான் நம்மளால காண முடிகிறது. இந்த யானையுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பல்வேறு சமயங்களில் யானை காந்திமதியை ஒரு புத்துயிர் முகாமுக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று எச்சரித்தனர். ஆனால் யானை நன்றாக இருக்கிறது என்று கோவில் நிர்வாகம் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில யானை வயது மூப்பு மற்றும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்று இறந்திருக்கிறது. இந்த சம்பவம் நெல்லை மக்களிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தற்பொழுது எல்லா பூஜைகளும் அதற்கான பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டு நெல்லையப்பர் கோவில் அருகில் உள்ள தாமரை குளத்திற்கு அந்த யானையை கொண்டு சென்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. மதியத்திற்கு மேல் 1:30 மணிக்கு யானை நல்லடக்கம் செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகத்தால தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. நெல்லை கோயில் யானை காந்திமதி உயிரிழந்த நிலையில் பக்தர்கள் அதற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.